நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் வாழ்க. கோகழி அந்த குருமணி தாழ்வாழ்க. இது திருவாசகம். நமச்சிவாயா அப்படின்னா நான் மண், மான்னா தண்ணி, சீனா நெருப்பு, யானா காற்று, வானா காற்று, யானா ஆகாயம். இந்த 5 பஞ்சபூதமாக இருக்கிற இந்த உடலில் தான் நாதன்ற இறைவன் வாழ்ந்துன்னுக்கிறான். அந்த நாதனை எப்படி வளர்க்கணும், எப்படி வழிபடணும் அப்படின்னா, கோயிலில் போய் சிவசிவா நமச்சிவாயா அப்படின்னா வராது. அப்போது நாதனை காதலிக்கணும். அந்த காதல் எங்கே கொள்ளணும் அப்படின்னா, நாதனாய் இருக்கப்பட்ட உனக்குள்ளவே ஓசையாக இருக்கிறான் இறைவன். அந்த ஓசையாக இருக்கப்பட்ட இறைவனை நீயே உனக்குள்ளவே காதலிக்கணும். அதனால் சொன்னான், காதலித்து கசிந்து கண்ணீர் மல்கின் ஓதுவார். இதை யார் சொல்கிறானோ அவன் உயரத்துக்கு வருவான்டா அப்படின்னு. அதனால் அப்படிப்பட்ட நமச்சிவாய மந்திரம் இருக்குது. அது சாதாரண மந்திரம் இல்லை. யார் ஒருத்தன் நமச்சிவாயா நமச்சிவாயான்னு ஒரு 108 தடவை காலையில் அவன் தூங்கி எழுந்த உடனே அவன் சொல்கிறானோ, அவனுக்கு ஒரு கடவுள் பாதை தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமச்சிவாயம்ன்றது 5 பஞ்சபூதங்களும் உள்ளடங்கினது. 5 பஞ்சபூதத்தையும் படைச்சி 5 பஞ்சபூதத்தையும் ஆளக்கூடியவன் நாதன். நாதன்னா ஓசை. ஓசையும் ஒளியுமா சக்தியும் சிவமா இருந்து உலகத்தை இயக்குறான். உடல் இல்லாத உயிர் எங்காது. நிறைய மதத்தில் ஒரு கடவுளோ நான் அறியாமையில் சொல்லின்னு இருக்கிற விஷயம். ஒரு பொருள் எப்பவுமே ஏக்கம் பண்ணாது, 2 பொருள் சேர்ந்தால் தான் இயக்கும். உடலும் உயிரும் சேர்ந்தால் தான் இயக்கம். உடல் மட்டும் இருந்தால் இயங்காது, உயிர் மட்டும் இருந்தால் இயங்காது. அதே மாதிரி ஒரு ஆண் தனித்து இருந்தான்னா அவனுக்கு குடும்பம் கிடையாது. ஒரு பெண்ணை இணைக்கும் போது தான் குடும்பம். அது மாதிரி 2 பொருள் சேர்ந்தது தான். அப்படி உலகமும் இரவும் பகலும், இன்பம் துன்பம், நன்மை தீமை, சக்தி சிவம், இத்தனைக்கும் அடிப்படையான ஒரு வார்த்தை எதுனா நமச்சிவாயான்ற மந்திரம். அந்த நமச்சிவாயா மந்திரத்தை யார் காலையில் எழுந்து ஒரு 108 தடவை பாராயணம் பண்ணுறானோ, அந்த நேரத்தில் எந்த மன சஞ்சலமும் இல்லாத வேறு எண்ணங்கள் இல்லாமல் செய்கிறானோ அவனுக்கு ஒரு பாதை தெரியும். அந்த பாதையில் அவன் பயணம் பண்ணனா அதை அடைய வேண்டிய பொருளை போய் அடைவான். அதுக்காக அதை சொல்கிறாரு. அதை எப்படி இருக்கணும்னா, அழுவணும், அதுக்கிட்ட அதை காதலிக்கணும், கண்ணீர் வரணும். சும்மா ஏதோ போய் சலிட்டு அடிக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட கூப்பிட்ற மாதிரி கூப்பிடக்கூடாது. அது உயர்ந்த பொருள். அந்த உயர்ந்த பொருளை வணங்கினா நீ தாழ்ந்து வணங்கணும். அப்போ தான் அதை அடைய முடியுன்றது தான் அந்த பாட்டினுடைய பொருள். சரிங்க ஐயா. பதி பசு பாசம் அதனோட தத்துவத்தினுடைய விளக்கத்தை ஐயா சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பசுன்னா உன் உடல், பாசம்னா உன் மனசு, பதினா கடவுள் இருக்கிற இடம். உன் மனம்தான் உனக்கு குரு. நீ பிறந்தது இங்கே இன்னைக்கு எடைப்பாடியிலேருந்து இங்கே வந்ததை நான் கூப்பிட்டு வரல இல்லையா, உன் மனம் சொல்லி தான் வந்தேன். அப்போ உன்னை நீ பிறந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் உன்னை வழி நடத்துறது உன் மனம்தான். அந்த குருவினுடைய அருள் இல்லாத, உன் மனசனுடைய குரு அருள் இல்லாத நீ அந்த பாடம் பண்ண முடியாது. உன் மனசு அதை ஏற்றுக்குன்னு உட்காந்து பண்ணினா தான் பண்ண முடியும். நான் சொல்கிறதெல்லாம் பண்ண முடியாது. நான் ஒரு வழிபோக்க. ஆனால் குருன்றது உன் மனம். உன் மனம் சொல்கிறபடி அதனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நீ செய்ய முடியும். அதனால தான் குரு அருளும் திருவருளும் அவசியம் பண்ணோம். இப்போ ஜோதியை 2 விதமாக சொல்கிறாங்க. பிரகாசம் ஒன்று, அப்புறம் அந்த ஜோதி அப்படின்றாங்க. இப்போ நம்ம நீங்கள் ஜோதி படத்தில் நம்ம காட்சியை பார்க்குறோம். அது நமக்கு எப்படி பிரகாசமாக இருக்கணுமா, இல்லை இந்த தீபத்தில் இருக்கிற ஜோதி மாதிரி இருக்கணுமாங்க ஐயா? தீபத்தில் இருக்க ஜோதி மாதிரி இருக்கணுமா, பிரகாசமாக நமக்கு தெரியணுமாங்க ஐயா? அதான் கேள்வி ஐயா. 2 பேர் இருக்கணும். இது இந்த இவ்வளோ பெரிய ஜோதி உன் உடம்புல இருக்குதுன்றதை நீ பார்க்கணும்.
நீ பார்க்கணுன்னா உனக்கு ஓயாமல் பாடம் பண்ணணும். அந்த அளவுக்கு உடம்பு சூடு ஏறணும். சூடு ஏறிச்சுன்னா அந்த கோகழி பண்ணி பார்க்கும்போது உனக்கு அந்த ஜோதி தெரியும். அது ஜீவ ஜோதி. இது பழக்கத்தில் பழகணும். இதை தான் சொன்னார் கோகழி அந்த குருமணி தாழ் வாழ்கன்னார் மாணிக்கவாசகர். இந்த ஜோதியை நீ பண்ணி பார்க்குற, ஆனால் இது நாளடைவில் போக போக அந்த ஜோதி உனக்குள்ளவே நின்றுடும். நிற்கும்போது நீ பண்ணாமையே கையெழுத்து கும்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து நிற்கும் எதிரும். அப்படி நிற்கும்போது எந்த செயல் செய்யறதுனாலும் அதை கையெழுத்து கும்பிட்டுட்டு அந்த செயல்களை செய்யணும். அது ஆத்ம ஜோதி. ஜீவஜோதி நீ செய்து பார்த்தது, செய்யாமல் பார்க்கறது ஆத்ம ஜோதி, பரஞ்சோதி மேலே. இப்படி 3 விதமான ஜோதி ஒரு மனிதன் வாழ்க்கையில் அவன் பார்க்க வேண்டிய ஜோதி. ஆனால் அதை பார்க்க முடியல. காரணம் அவனுக்கு பல விஷயங்கள். அதை நம்ம சொல்ல தான் முடியும், யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொரு விதம். அதனால் அவங்களால முடியல. அதனால் ஆனால் பொதுவான விஷயம் ஞானத்தில் 3 விதமான ஜோதிகளை ஒரு மனிதன் பார்க்கணும். பார்த்தால்தான் அவன் முழு மனிதன், இல்லைன்னா அவன் அரை மனிதன் தான். அதான் நீங்கள் சொன்னீங்க நாதம்லாம் வந்து 2 மணி நேரம் ஒரு நாளெல்லாம் கூட உட்காரலாம் அப்படின்னு ஒரு வாட்டி நான் கேட்டப்போ சொன்னீங்க. எவ்வளோ அதிகமாக உட்காந்து பாடம் பண்ணுறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு பயன் தரும். இருக்குங்க ஐயா, பயன் தருது. அதை தான் சொல்கிறேன். அதை பண்ணுங்க. அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய பலன் நிச்சயம் உண்டு. எல்லாரும் அதை அடைவீங்க. ஆனால் முயற்சிகள் எனக்கு இது ஓணும் அது ஓணும்னு அங்கே நினைக்கக்கூடாது. நீ பாட்டுக்குன்னு செய்யறதை மட்டும் செய்யணும், அது தானாகவே வரும். அது ஒன்றும் நீ துடு கொடுத்து வாங்குற விஷயம் இல்லை. அது உனக்குள்ளவே இருந்தே உருவாகி உனக்கே காட்சி கொடுக்குற பொருள். அதனால் அதை பார்த்தீங்கன்னா தான் இந்த மோட்சம் முக்தி இது அதெல்லாம் மனித பிறப்பு. மற்ற பிறப்புக்கு போகாமல் மனித பிறப்பாக பிறக்கணும்னா உன் உயிர் மேலே பற்று வரணும். முதல்ல உடல் மேலே பற்றுக்கணும். செத்த உடனே எந்த நாயில் போவான், மனுஷனில் போவான், மாட்டில் போவான், எதில் ஒன்றாலும் போயிடுவான். இந்த பாதையில் இருக்கிற 100 வாட்டி பிறந்தா கூட அவன் மனுஷனாக தான் பிறப்பான். இதுதான் இதனுடைய சிறப்புமா. சொல்லு. அப்புறம் மகாமேருன்னு பூஜை பண்ணுறாங்க இல்லையா, மகாமேருல வச்சு மேரு, அது என்னங்க இது? ஒன்றுமே கிடையாது. மகாமேருன்றது உன் தலையில் இருக்குது. நீ அதுக்கு பூஜை பண்ணணும். இப்போ கிரிவலம் போகிறாங்க தெரியுமா? கிரின்னா தலைன்னு பேர். கிரின்னா தலை. மண்ணுக்கு மலை தலை, உனக்கு உன் தலை. இதுதான் கிரி. இந்த கிரியை சுற்றணும். இதை சுத்த முடியல. சுத்த முடியாதால மலையை போய் சுற்றிங்கிறாங்க. ஏதோ ஒன்று அந்த பாதையில் இருக்கிறாங்க, சந்தோஷம் பட்டுன்னு போக வேண்டியதுதான். இல்லை, பாவம் பண்ணாத மனிதனே யாருமே கிடையாது. எல்லாரும் பேசுறது நான் ஒரு பாவமும் பண்ணலைங்க, நான் பெரும் கஷ்டப்படுறேங்க. பாவம் பண்ணலைன்னா பிறப்பே கிடையாது. அப்போ எதுவோ நமக்கு தெரிஞ்சு தெரியாத பாவம் பண்ணும். சரி, இந்த பாவம் பண்ணதால் நம்மளே கஷ்டப்படுறோம், நம்ம குடும்பம் கஷ்டப்படுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 4 குழந்தைங்களையும் பெற்றுக்கிறோம். அப்போது நம்ம பட்ட கஷ்டம் இல்லாத அந்த குழந்தைங்களும் கஷ்டப்படுது. இந்த கஷ்டத்துக்கு இந்த பாவம் எங்கேருந்து குழந்தைக்கு போச்சு? இந்த பாவம் நம்மளோட இருக்க வேண்டிய பாவம். ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி போச்சு, ஏன் போச்சு, அதுங்க என்ன பாவம் பண்ணிச்சுங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா, மனுஷனுடைய உடலில் பெண்ணினுடைய உடலில் சுரோனிதமும் ஆணனுடைய உடம்புல விந்துவும் எங்கே இருக்குதோ அந்த விந்துவில் தான் பாவமும் புண்ணியமும் சேருது. அந்த விந்து எங்கே போய் இன்னொரு உருவத்தை உருவாக்குதோ அந்த விந்துக்கு அந்த பாவமும் அதுக்கும் சேருது. இதுதான் தாய் தகப்பங்கிட்ட வந்த பாவம், தான் செய்த பாவம், முன் செய்த பாவம், மும்மலங்கள்னு சொல்கிறது. இது மாயமலம், ஆன்மமலம், கண்மமலம் அப்படின்னு மும்மலங்களை விவரிக்கிறது இது. அப்படிப்பட்ட விந்துவில் இருக்கிற பாவத்தை அழிக்கணும். நம்ம அழிக்கணும்னா மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை, விந்து பையில் பாவக்கோரை முளைச்சி போய்க்கணும் ஏராளமாக மனுஷன் உடலில். அந்த பாவக்கோரையால் பிறக்கிற பிறப்பெல்லாம் பாவத்தில் மாட்டிக்குதான். அப்போது இந்த விந்து பையில் இருக்கிற இந்த பாவக்கோரையை நம்ம அறுக்கணும். அறுத்தால் அது அடுத்தவங்கக்கிட்ட போகாது, நம்மளோட போயிடும். இன்பமோ துன்பமோ நம்மளோட போயிடும், அடுத்தவங்களை பாதிக்காது. அதனால் செவ்வாய்க்கர் சொல்கிறாரு, மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து 4 கட்டு அறுப்பீராகில்
அதனால தான் படித்து சொல்கிறேன். 4 மணிக்கு எழுந்துக்குங்க, ஊர் அமைதியாக இருக்கும், அந்த நேரத்தில் தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு மனம் சஞ்சலப்படாது. நீங்கள் நல்லா 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு 10 மணிக்கு இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரன் கத்தினப்பா, ரேடியோ போட்டுனப்பா, மனசு நிற்காது. அப்புறம் மனசு நிற்கலைன்னா எப்படி நிற்கும்? ஊர் அமைதியாக இருக்கும்போது உன் உள்ள நீ தூங்கி எழுந்து நீ இருக்கும்போது உன் உள்ளமும் அமைதியாக இருக்கும். அப்போ நீ பாடம் பண்ணும்போது மற்ற எண்ணங்கள் வந்து உன் பாடத்தை கெடுக்காது. நல்லா கொட்டை விட்டு ராத்திரிக்கு மூக்க பிடிக்க துண்ணு போட்டு ராத்திரி காலையில் 9 மணி வரைக்கும் தூங்கி போட்டு 9 மணிக்கு எழுந்து நான் பாடம் பண்ண போகிறேன்னா ஊரில் இருக்கிற சத்தமெல்லாம் உன் காதுக்கு வரும், நீ பாடம் பண்ண முடியாது. இது பிரம்ம முகூர்த்தம்னு பேர். அதுக்கு தான் அது சிறப்பான நேரத்தை வகுத்து கொடுத்துக்கிறான். 3லேருந்து 6க்குள்ளே பாடம் பண்ணணும் ஆன்மீகம். அதனால் மகான்கள் சொல்கிறான், ஞானி ராத்திரிக்கெல்லாம் முழிச்சிருப்பான், அஞ்ஞானி ராத்திரிக்கெல்லாம் தூங்குவான். ஞானி பகலெல்லாம் தூங்குவான், அஞ்ஞானி பகலெல்லாம் முழிப்பான். அப்போது மனுஷன்தான் ஞானியும், நம்மளும் மனுஷன்தான். ஆனால் செயல்கள் பார்த்திங்கன்னா மாறுபட்ட செயல்கள். அந்த மாறுபட்ட செயலால் மனுஷனாக பிறந்தவன் மகான் ஆகிட்டான். ஆனால் நம்ம மனுஷனாக பிறந்து மனுஷனாகவே வாழ்ந்துன்னுக்குறோம். இதுக்கு காரணம்னா நம்ம செயல்கள் சரியில்லாததில்லை. நம்ம செயல்கள் எல்லாம் மாற்றிக்கணும். நம்ம சரியான செயல் செய்தோம்னா நம்மளும் ஒரு நாள் ஒரு பிரிவில் மகான்களாக மாறலாம். மகான்களாக மாறும்போது இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பிறக்க வேண்டியதில்லை, பிறப்ப இருக்கலாம். அதுக்காக தான் இந்த பாதைகள்லாம் வகுத்து கொடுத்துக்கிறாங்க. அதுக்காக சொல்கிறாரு, மூலமான குலத்திலேயே முளைத்தெழுந்த கோரையே காலமே எழுந்திருந்து 4 கட்டு அறுப்பீராகில் பாலனாகி வாழலாம், பரபிரம்மம் ஆகலாம், ஆலமுண்ட கண்டனார் அம்மை பாதம் உண்மையே. இதை டெய்லி நீ செய்துக்கினே இருந்தீங்கன்னா சிவசக்தியோடு சேர்ந்து வாழலாண்டா. உலகத்தில் இருந்து பாழா அழிதாத. ஆசை என்ற பயிற்றில் ஊந்துட்டு எழுந்துக்க முடியாதாயிடுற. எருமாடு சேத்துல பட்டுக்குச்சுன்னா பசுமாடு சேறு பக்கம் போச்சுன்னா ஒதுங்கி போயிடும். எருமாடு சேத்துல பட்டுக்குச்சுன்னா காலை 2 மேலே தூக்கி நல்லா முதுவை போட்டு பட்டிக்கினே இருக்கும். எழுப்புனா கூட எனக்கு வாழை பூச்சி கச்சா தான் ஏந்துக்கும். இந்த மனுஷன் வாழ்வு இந்த சேத்துல ஆசை என்ற சேத்துல ஊண்டு பிறண்டும் கிடக்கிறான். அதிலேருந்து எழுந்து வெளியே வாடான்னு பேசிக்கிறேன் நான். அது எப்போ வருவானோ வரமாட்டானோ தெரியாது. அதனால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ கற்றுங்க. முதல்ல கடவுள் ஏதோ தூரம் இருக்கிறார். கடவுள் காண முடியாத இடத்துல இல்லை. கடவுள் நம்ம கூடவே இருக்கிறார், நமக்குள்ளவே இருக்கிறார், நம்ம பக்கத்திலேயே இருக்கிறார். ஆனால் நம்ம அதை தெரிஞ்சிக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் வராமல் போயிடுச்சு. இப்போ வானத்தை பார்க்குறோம், பார்த்தோம்னா நமக்கு நிலவு தெரியல. வானத்தை பார்க்குறோம், நட்சத்திரம் தெரியல. வானத்தை பார்க்குறோம், சூரியன் மட்டும் தெரியுது. அப்போ வானத்தில் நட்சத்திரம் இல்லையா, மறைஞ்சி போயிடுச்சா? நிலவு இல்லை, மறைஞ்சி போயிடுச்சானா? இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் பார்க்குற ஆற்றல் கிடைக்கல. நம்ம எது பிரகாசமாகுதோ அது மட்டும் தெரியுது. இந்த பிரகாசம் அதெல்லாம் மறைச்சி வச்சுக்குது. ஆனால் எல்லாமே இருக்கிற இடத்துல இருக்குது. அதே மாதிரி கடவுள் நமக்குள்ளவே இருக்கிறார். எங்கேயும் போய் தேட வேண்டியதே இல்லை, நமக்கு பக்கத்திலே இருக்கிறாரு. ஆனால் நம்மளால் அறிய முடியாத நம்ம மாயை வாழ்க்கையில் வாழ்ந்துன்னுக்கிறோம். அந்த மாயை வாழ்க்கையெல்லாம் கடவுள் நமக்கு தெரியல. இதுக்கு அடிப்படை ஆசை. இந்த ஆசை அடங்குச்சுன்னா ஆண்டவனை அடையிறதுக்கு வழி கிடைக்கும். ஆனால் ஆசையை அடக்கணும். அதனால் சொல்கிறேன், நாடி நாடி உம்முள்ளே நாய்ந்துக்கான வல்லாரேல் ஓடி ஓடி மீளுவான் உம்முள்ளே அடங்கிடுவான். கடவுளுன்ற காற்றை நீ பிடிச்சின்னா அது திணறி ஓடிக்கினே இருக்கும்டா, பிடிக்க முடியாது. ஆனால் பிடிக்க முடியலன்னு விட்டுடாத, ஓயாமல் பிடி, ஒரு நாள் உனக்குள்ளவே அடங்கிடுவான் அப்படின்றார். அதனால் சொல்கிறார், நாடி நாடி உம்முள்ளே, நாடினா அது கூடவே நீ உறவாடி. நாடி நாடி உம்முள்ளே நாய்ந்துக்கான வல்லாரேல் ஓடி ஓடி மீளுவான் உம்முள்ளே அடங்கிடுவான். தேடி வந்த காலனும் திகைத்திருந்து போய்விடும், கோடி கோடி காலமும் குறைவில்லாது வாழலாமே. இது உனக்குள்ளே அடங்கி போச்சுன்னா தேடிக்கின்னு வந்த எம்மன் கூட ஐயோயோ அங்கே சிவபெருமான் உட்காந்துங்கிற, நம்ம போனால் நம்மளை காலால் ஒதிப்பார் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவான். நீ காலகாலத்துக்கு வாழலாண்டா. அப்படிப்பட்ட கலையை கற்றுக் கொடுத்தா அதை சீரான முறையில் செய்யலைன்னா எவ்வளோ வருத்தமான விஷயமாகுது. பல பேர் பல விதமாக அதை பாழ் பண்ணுறாங்க. வராங்க, ஏதோ உபதேசம் வாங்குறாங்க, அங்கே உபதேசம் வாங்குறது அவங்களுக்கு புரியல. இங்கே ரோட்டில் இருக்கிறவங்களெல்லாம் போய் இதுன்னா இது எப்படி செய்யணும் அது எப்படி செய்யணும் அவங்கவுங்க ஏகலைவன் மாதிரி மாறி போகிறாங்க, குருவாக மாறிடுறாங்க. அவங்கவுங்க ஒரு ஐடியாவை சொல்லி கட்சியில் காது வலிக்குது, கண்ணு 40 வருஷமாக உபதேசம் கொடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு உபதேசம் கொடுத்துக்கிறேன். யாரும் காது வலி கண்ணு வலின்னு வந்ததில்லை.
ஆனால் இப்போ புதுசாகுது இது. காரணம் என்னென்னா எல்லாரையும் போய் கேட்டுக்கிறது, எல்லாரும் குருவாக மாறி போகிறது. இது ஆசிரமத்தில் குருவாக மாறினேன்னா ஒரு பெரிய ஆசிரமம் கட்டிக்கோ உட்காந்துக்கோ வரவங்களுக்கு சொல்லிக் கொடு, தப்பு இல்லை. ஆனால் இன்னொரு ஆசிரமத்தில் போய் நம்ம குரு மாதிரி பாவனை பண்ணக்கூடாது, தப்பு அது. அடுத்தவங்க வீட்டில் படுக்க ஒரு திண்ணை மேலே இடம் கொடுக்குறான்னா பெட்ரூமுக்கு போயிடக்கூடாது, பெரும் தவறு அது. கொடுத்த இடத்துல தான் நிற்கணும். அந்த மாதிரி நம்ம எதுக்கு இங்கே வந்தோமோ அதை மட்டும் செய்துட்டு போகணுமே தவிர நம்ம குருவாக மாதிரி எல்லாருக்கும் ஆலோசனை சொல்கிற அளவுக்கு நமக்கு தகுதிக்குதான்னு பார்க்கணும். இதனால் என்ன ஆகுதுன்னா மற்றவங்க பாதிக்கிறாங்க. அந்த பாதிப்பு வரக்கூடாது. யாரையுமே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா யார் உபதேசம் கொடுத்தாங்களோ அவங்கள போய் கேளுங்க, அடுத்தவங்கக்கிட்ட கேட்காதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இப்படி இருக்குது சாமி கடவுள் வழிபாடு. அதனால் அப்படிப்பட்ட நிலையை, அப்படிப்பட்ட உயர்ந்த விஷயத்தை நீங்கள் அடையிறதுக்கு முயற்சிகள் பண்ணணும், அதை அடையணும். அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களையும் பேசிக்கின்னு இருக்கிறேன். அதை கேட்டுட்டு அதை வீணாக்காமல் அதை அடையிறதுக்கு வழி தேடிக்கணும். இருக்கிற மனிதனுக்குள்ளே இருக்கிற ஆன்மா தங்கமானது, எந்த அழுக்கற்றது, அப்பழுக்கற்ற பொருள், சுத்த பொருள், ஆசையற்ற பொருள், ஆனந்தமான பொருள். அது அளவு கடந்த ஜோதி பொருள். அது அப்படிப்பட்ட பொருளை இந்த மனமாகப்பட்ட மாயை மறைச்சிக்கு நிற்கிது. இந்த மனம் ஒடுங்கி போய் மனம் போய் அதில் சேர்ந்து போச்சுன்னா அந்த பிரகாசத்தோடு நீ கலந்துடுவேன், கடவுளையும் நீ காணுவேன். அதனால் திருமூலர் சொல்கிறாரு, ஆரியன் அல்லான் குதிரை இரண்டுண்டு வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை, கூறிய நாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தான். ஒரு குரு சொன்னபடி அவன் பாடத்தை சரியாக பண்ணான்னா இந்த மூச்சு அடங்கிடும். இந்த மூச்சு அடங்கிச்சுன்னா உன்னுடைய ஆன்மாவை நீ அறியலாம், ஐம்புலன் அடங்கிடும். அதனால தான் சொல்கிறது, மனம் அடங்கினா மூச்சு அடங்கும், மூச்சு அடங்கினா மனம் அடங்கும், மனமும் மூச்சு அடங்கினா ஐம்புலனும் அடங்கும். இது எதுவும் அடங்காத நம்ம எல்லா செயலும் சேர்ந்து எனக்கு மனம் அடங்கலாம் அடங்காது, அடங்க வாய்ப்பு கிடையாது. அதனால் சீரான முறையில் பாடத்தை பண்ணுங்க, நல்ல வழியை நோக்கி பயணம் பண்ணுங்க, வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்க, துன்பமில்லாத வாழுங்க. பிறப்பு நடந்து போச்சு, இறப்பு வரப்போகுது, அதுக்கு இடையில் இறைவனை பிடிக்க தேடுங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய சிறப்பாக இருக்கணும். மனிதனுக்கு மற்ற ஜீவராசிக்கு இல்லாத சிறப்பே என்னென்னா மனிதனால் மட்டும்தான் கடவுள் அடைய முடியும். அப்படிப்பட்ட கடவுளை அடைகிற மனுஷனுக்கு தனி சிறப்பு. அதனால்தான் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவனம் குனிஞ்சு நடந்தால் மனுஷன் மட்டும் நிமிர்ந்து நடக்கலாம். ஏன்னா அத்தனை ஜீவராசிலையும் கடவுளினுடைய இயக்கம் இருக்குது, மனிதனுக்குள்ள கடவுளே இருக்கிறான். ஆனால் இதை இவன் காணாத காடு மோடெல்லாம் அலையிறான். அதனால் சொல்கிறார், உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்திய கபாலம் ஏற்ற வல்லாரில் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்துடும் மருள் தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையே. கடவுள் உனக்குள்ளக்கிறான்டா. காடு மோடெல்லாம் சேர்த்து செத்தவன் எவ்வளோன்னு எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு செத்து போயிட்டான். ஆனால் கடவுள் தனக்குள்ளக்கிறவனை தேட தெரியலையே, அதை சொல்லி கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டுறானே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அப்படிப்பட்ட மகான்கள் வந்த நாடு இது. அப்படிப்பட்ட மகான்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க. இதில் இந்து மதத்தினுடைய உலகத்தில் 1000 மதங்கள் இருக்கலாம், எல்லா மத வழிபாடு தான் நடத்த முடியும். இந்த இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுள் வழிபாடு நடத்த முடியும். இங்கே மதம், ஜாதி, இனம், குலம்லாம் இருக்கக்கூடாது. மனுஷன் மட்டும்தான் பார்க்கணும். நான் பேசும்போது பார்த்துருப்பீங்க, தமிழ்தாண்டு, தமிழ் மொழி, தமிழன், இந்தியா அப்படிலாம் பேச மாட்டேன். உலக மக்கள் என்ன பேச, ஏன்னா எல்லா மனிதர்களும் நல்லா இருக்கணும். எல்லா நாட்டில் இருக்கிறவங்க மனிதன் தான். அந்த மனிதர்கள்லாம் நல்லா வாழணும்னா இறைவனை நல்லா வழிபட்டால்னா இறைவனோட அருள் பூமிக்கு கிடைக்கும், பூமியில் செழிப்புகள் நடக்கும். இன்றைக்கி கோள்கள் எல்லாம் மாறிப்போச்சு. சொல்கிற ஜாதகம், ஜோசியமெல்லாம் பொய்யா போயின்னுக்குது. இதுக்கு காரணம் என்ன? கோள்கள் மாறிப்போச்சு. அந்த கோள்களை மாற்றி இருக்கிற மாதிரி எழுதுகிற அளவுக்கு இன்றைக்கி ஜோசியருங்க கிடையாது, அன்றைக்கி இருந்தாங்க. இப்போ அதனால் அந்த கோள்கள் மாறினதால் இவன் சொல்கிற ஜோசியம் பொய்யா போயின்னுக்குது. அப்போது இறைவனை சுமக்க ஆரம்பித்து மனிதன் இறைவனை வழிபட ஆரம்பித்தான்னா அந்த கோள்களினுடைய செயல் பூமிக்கு நல்லா கிடைக்கும். பூமிக்கு நல்லா கிடைக்கும், பூமியில் இருக்கிற உயிரினங்கள் நல்லா வாழும். காலங்கள் தவறி மழை பெய்யுது பார்த்தீங்களா? மும்மாறி பழையணும் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்பெல்லாம் மழை வரும், எப்பெல்லாம் காற்று வரும் அப்படின்னு எழுதி வச்சான். இன்றைக்கி காலமே சொல்ல முடியாத, கண்ட நேரத்தில் மழை வருது, கண்ட நேரத்தில் வெயில் காயுது,
ஒரு இடத்துல மழை பெய்யுது, ஒரு இடத்துல இடி விழுது. இதுக்கு காரணம் என்ன? கோள்கள் 9 நவகிரக கோள்களும் மாறிப்போச்சு. இதுக்கு என்ன காரணம்? மனுஷனுடைய அகங்காரம், அழிவு. மனிதனுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி கோள்கள் செயல்படுது, கோள்களினுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி மனிதன் செயல்படுறான். தெய்வ வழிபாட்டில் எல்லாத்தையும் மாற்ற முடியும். மனிதன் நல்ல தெய்வ வழிபாடு பண்ணான்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். அந்த சிறப்பை தேடி பயணம் பண்ணுங்க. வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்க, ஒழுக்கமாக வாழுங்க, உழைச்சி வாழுங்க. அடுத்தவனுடைய காசுக்கு ஆசைப்படாத வாழுங்க. அதுதான் சுயமான வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கணும். உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைங்க யாருக்கிட்டும் கையேந்தக்கூடாது. உன்னை நம்பி வந்துடு, நீ உழைச்சி போடணும். நீ கணவன், என் கணவன் யாருக்கிட்டும் கையேந்து நிற்கக்கூடாது, என் மனைவி நான் போடுவேன். இப்படி அந்நியமாக ஒரு குடும்பம் நடத்துங்க, கடவுளையும் வழிபடுங்க. அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்புறம் திருமூலருக்கு ஒரு பாட்டு, யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமை, யார் அறிவார் அதன் அகல் பண்ணிக்கிறது, வேறு அறியாமல் விளம்புகின்றேனே அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய அவர் சொன்னார் சாமி, அவர் பெரிய மகானு, அவர் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாரு. யாரை பார்த்து சொன்னார்? யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையேன்னு இறைவனை பார்த்து சொல்லிட்டாரு. ஆனால் உண்மையில் என்ன பண்ணோம்? கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து வாழ்க்கைனா இதுதான், வழினா இதுதான் ஒருத்தர் சொன்னார். அவரோட பெருமையை மாறில. இறைவனை விட்டுடு, அவனை யாரும் பார்க்கல, பார்க்க போகிறதும் இல்லை கடைசி வரைக்கும். ஏன்னா இறைவன் ஒருத்தன் இல்லை. ஆனால் இறைவனுக்கு சாட்சியாக ஒருத்தர் இருக்கிறார். யார்? அவர் பேர் குரு. சரி, இறைவனை தான் கொண்டாட தெரியல, ஏன்னா நான் பார்க்கல. சரி, பார்த்தவங்களையாச்சும் நீ கொண்டாடுப்பான்னா அவரோட அருமையே தெரியாத? யார் அறிவார் எங்கள் குருநாதர் பெருமையை? யாராவது அறிஞ்சிக்கிறோமா? யார் அறிவார் அவர் அறிவோட நீளமும் அகலமும்? யாருக்காவது தெரியுமா? நமக்காக இறங்கி வந்த ஒருத்தரை நம்ம அறிவுக்கு எட்டின மாதிரி அவரை பிடிச்சிக்கிறோம். அவர் தான் சொல்லிட்டாருப்பா, அவரே டிக்ளேர் பண்ணிட்டாரு, நான் சாதாரண மனுஷன்பா, ஒன்றும் இல்லை, என்னோடய அனுபவத்தில் பேசுகிறேன், அனுபவத்தில் எந்த அனுபவத்தில் பேசுகிறாரு? யாராவது கேட்டோம்மா கேள்வி? சாமி, வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் அனுபவத்தில் பேசுகிறேன்னு. எங்கள் தாத்தா கூட வயசாயிடுச்சு, அவருக்கும் 100 வயசு இருக்கும், எவ்வளோ அனுபவம் இருக்கும். ஆனால் அவர்லாம் பேச மாட்டாரு. அவர் எவ்வளோ நல்லது கெட்டதெல்லாம் கடந்து வந்திருப்பாரு, பேச மாட்டாரு. அப்போ இந்த அனுபவம் அந்த அனுபவம் ஒன்றானா? அவர் சொன்ன அனுபவம் இறை அனுபவத்தை. ஆனால் எவ்வளோ பெரிய தன்னடக்கம் பாருங்க. அதை ஒரு நாள் கூட நான் இறை அனுபவத்தில் பேசுகிறேன்னு கூட சொல்லலை. அப்போ எவ்வளோ பெரிய பக்குவம் இருக்கும் பாருங்க. அதனால தான் கடைசி வரைக்கும் யார் அறிவார் எங்கள் குருநாதர் பெருமையை கடைசி வரைக்கும் தெரியல, கடைசி வரைக்கும் நம்மளால் உணரவே முடியலல்ல. கேட்குறதே கிடையாது. அதுதான் சாமி, ஞானத்தோட பக்குவமே தன்னை மறைக்கிறது தான். அப்போ நம்மளோட குருநாதர் கடைசி வரைக்கும் ஏன் மறைச்சார்னா, ஞானத்தோட உச்சியில் இருந்ததுனால கடைசி வரைக்கும் தன்னை ஒன்றுமே இல்லைன்னாரு. ஆனால் உண்மையான சீடர்களாக நாம் இருந்தால் அவரோட ஒவ்வொரு சொல்லையும் வீட்டில் போய் உக்காஞ்சிக்கின்னு பிரித்து பார்க்கணும். என்னப்பா அது இவ்வளோ பெருசெல்லாம் பண்ணார், கடைசி வரைக்கும் ஒன்றும் இல்லைன்னாரு. இன்னும் ஒன்றும் இல்லைன்னு நம்ம எப்பாவது கேள்வி கேட்டிருந்தோம்னா நம்ம மனம் அதுக்கு 1000 கேள்விகளை உடனே கேட்கும். அனுபவத்தில் பேசுகிறேன்னா எப்படி பேச முடியும்? இறை அனுபவம் இருந்தால் மட்டும்தான், அந்த இறை சக்தி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதிலே சொல்ல முடியும். ஐயா சொல்வார், சாமி நீங்கள் எப்படி சாமி பேசுகிறீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, நான் வெள்ளைக்காரன் கூட பழகிறேன், அதனால் இங்கிலீஷில் பேசுகிறேன். நீ இங்கிலீஷில் பேசுகிற, நீயே வெள்ளைக்காரங்கிட்ட போய் பழகு. இறைவன் கூட தொடர்புகள் இருந்தால் அவங்க பேசக்கூடிய ஒரு சொல்லும் இறை சொல்லாவே இருக்கும். அதனால தான் நம்ம குருநாதர் அவ்வளோ பெரிய உயரம். ஆனால் கடைசி வரைக்கும் நமக்கு அவரோட நீளமும் புரிய போதில்லை, அகலமும் தெரிய போதில்ல. ஏன்னா நம்ம அறிவு ரொம்ப 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 சின்னது, மூளை மட்டும் பெருசு, அறிவு ரொம்ப ரொம்ப கம்மி. சொல்லு சாமி. அவர் குரு எப்படிப்பட்டவர்னு திருமூலர் சொல்கிறார், 200 பாட்டில் சொல்கிறாங்க. குருன்றவர் ஒரு தீட்சை கொடுக்குறாங்க, ஸ்ரீடனுக்கு தீட்சை கொடுக்குறாரு. அது திருமூலர் சொல்கிறாரு, குருன்றவர் யாராங்க? இறைவனே அவர் வடிவில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் நான் தன்னை அறிந்தால் மட்டும்தான் அவங்களால தலைவன் பார்க்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் திருமூலர் சொல்கிறார். அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதான் சாமி, திருமூலரோட முதல்ல ஐயா மாதிரி தான். திருமூலர் முன்னாடி சொல்லிட்டார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. சரி, தன்னை அறிஞ்சால்
தனக்கு ஒரு கேடு இல்லை. அப்போ இந்த கெட்டு போனவங்களாங்கிறாங்களா, அவங்களும் என்ன சொன்னாங்க? தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். கெட்டு போனவனு காரணம் என்னன்னா, தான் யாருன்னு தெரியாமல் கெட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன தான் சாமி வழி? தன்னை அறியும் அறிவை அறிந்த பின். அப்போ அவங்களுக்கு ஒரே வழி, தான் யாருன்ற அந்த உண்மையை புரிஞ்சிக்கிறதுக்கு மட்டும்தான் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய வழி. சரி, வழி தெரிஞ்சால் என்ன ஆகும்? தன்னையே தான் அர்ச்சிக்கத்தானே. தன்னை உணர்ந்தா என்னாகும்? தன்னையே தான் அர்ச்சிப்பான். தான் யாரு? நான் யார் சாமி? தெரியல சாமி. நீங்கள் யார் சாமி? உங்கள் பேர் என்ன? இந்த உடலில் ஐயா சொல்லுவார், டே ஊரை பார்க்காதப்பா உன்னை பாரு, உலகத்தை பார்க்காத உன்னை பாரு, என்னை பாரு என்னை பாருன்றீங்களே சாமி, நான் யார் அப்படின்னு யாராவது அவரை பார்த்து கேள்வி கேட்டிருக்கோமா? ஐயா சொல்லிட்டாரு, ஊரை பார்க்காத உன்னை பாரு, கண்ணாடி முன்னாடி போய் என்னையே தான் பார்த்துன்னுக்கிறேன், ஒன்றுமே தெரியல சாமி. அப்போ அவர் அதையா சொன்னார், நான் யாராக இருக்கிறேன். பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறாரு, நான் யார் தெரியுமான்னு அர்ஜுனனுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. தேவர்களில் தேவ சேனாதிபதியான முருகனும் நானே. யார் சொல்கிறது? நான் யார் தெரியுமா? தேவர்களில் தேவ சேனாதிபதியான முருகனும் நானேன்றார். நான் வேறு யாரும் கிடையாதா? மாதங்களில் மார்கழி அப்படின்னு ஒரு சிறப்பெல்லாம் சொன்னார். அதெல்லாம் நான் தான் சொன்ன மாதிரி குருநாதரும் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? நீதான்றதுக்கு அத்தாச்சி எதுனா உன் மூச்சு தான். அந்த மூச்சுன்னு ஒன்று இல்லைன்னா உன் பேர் போனோண்டா. அந்த மனம்னு ஒன்று இல்லைன்னா நீ மூச்சு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைப்பா. சரி, மூச்சுக்குது, மனம் கெட்டு போச்சு, புத்தி சுவாதீனம் இல்லை, மூச்சால் என்ன பயனு? அப்போது நீன்றதுக்கு அத்தாச்சி, உன் உடலில் உயிர் இருக்குது, அத்தாச்சி எதுன்னா இந்த உயிரும் இந்த மூச்சும் உனக்குள்ளே செயல்படக்கூடிய இந்த மனம் தான். அப்போது இப்போ விழிப்பாக இருக்கிறோம், யாரும் தூங்கலை. இப்போ விழிப்பாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் மனமும் மூச்சும் எங்கே இருக்குதுன்னா இந்த புருவ மையத்தில் இருக்குது. அதனால தான் யாரும் கண்ணை மூடாதீங்க. கண்ணை மூண வாழ்க்கைலாம் முடிஞ்சு போச்சு. கண்ணை திறந்து பாருங்கள், உங்களை பாருங்கள், நீங்கள் யாருன்னு தெரியும்னு சொல்லி காரணம் என்னென்னா இந்த புருவ மத்தியை நோக்கி பார்க்க சொல்கிறது காரணமே நீங்கள் யாருன்னு தெரியணுமா, நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எது தெரிஞ்சு அங்கே பாருங்கள். அப்போ உலகத்தை பார்க்காத உன்னை பாருப்பான்னு காரணம் என்னென்னா நீ புருவ மையத்தை பாரு, நீ சுடுமுனையை பாரு. அப்படி பார்த்தா என்ன அறியும்பா? என்ன நடக்கும்னா தன்னை அறியும் அறிவை இறைவனும் கொடுப்பான். இது தெரியாதனால தான் எல்லாரும் கெட்டு போயிருக்கோம். ஏன்னா இந்த கண்ணு திறந்த நாள் முதல் கர்ப்பத்துலேருந்து அம்மா வெளியேருந்து வந்ததுக்கப்புறம் முதலாக கண்ணை திறந்து பார்த்ததே அம்மாவை கூட இல்லை, அப்பாவை கூட இல்லை. பார்த்தது முதல்ல யாரை? உலகத்தை. அது திரும்பவும் கண்ணை மூடுற வரைக்கும் இந்த உலகத்தையே பார்த்து செத்து போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் அதுக்கு உலகமே பிரதானம். ஒரு நாளும் தான் யாருன்ற கேள்வி அந்த மனசில் இடவே இல்லை. காரணம் என்ன? அவ்வளோ வேணாம். அந்த கேள்வியை இந்த மனம் கேட்க விடாமல் அவங்கவுங்க செஞ்ச கர்மா கவனமாக பார்த்துக்குது. இந்த கேள்வி வந்துடவே கூடாதுன்னு. ஆமாம், பட்டினத்தாரை கூட அவ்வளோ நாளாக காப்பாற்றிருந்தது. அடடே இவன் சரிப்பட மாட்டான் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? இறைவனே பிள்ளை கோலத்தில் வந்துட்டு, டே நான் உன் வீட்டுக்கு வந்துடுறேன், கரெக்டாக நேரம் பார்த்து உனக்கு இந்த கேள்வியை தூண்டி விடுறேன். என்ன கேள்வி அது? காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவெடிக்கே. ஊசிக்கு காது இல்லைன்னா அது மார்க்கெட்லேருந்து என்னப்பா பிரயோஜனம்? இந்த உடலுக்கு உயிர் இல்லைன்னா என்னடா பிரயோஜனம்? நகை நட்டு போட்டிருந்தான்னா, பட்டு துணியாக கட்டியிருந்தான்னா, எல்லாம் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் ஒரு நாளும் அந்த உயிரை பற்றி ஒரு நாளும் நீ அக்கறைப்பட்டதில்லை. ஆனால் அது இல்லைன்னா உன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு யாருக்கு இறைவன் வந்து சொல்கிறான்? அந்த நேரம் வரும்போது பிள்ளையோட வடிவம் எடுத்து சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அவருக்கு கர்மா முடிஞ்சு கரெக்ட் டைம் வந்துட்டார். நமக்கு இவ்வளோ வயசாகி கூட வரலையே, அவ்வளோ கர்மா ஆகுது. கடைசி வரைக்கும் வருவானான்னு தெரியல. ஆனால் எல்லாருக்கும் இந்த கேள்வியை தூண்டி விடுறதுக்கு தான் இறைவனே ஒரு வடிவம் எடுத்தது தான் குருநாதர் வடிவம். இந்த கேள்வியை நம்மளை கேட்க வைக்கிறார். ஆனால் நாம் கேட்கறதுக்கு இல்லை. அவர் நல்லா பேசுகிறாருங்க, அருமையாக பேசுகிறாருங்க அப்படின்னு உள்ள போனோம். என்னப்பா இப்படி பேசுகிறாரு இவர், இந்த மாதிரி பேச காரணம் என்னன்னு என் மனசை நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா இப்போ இவ்வளோ விளக்கமும் நமக்கு தெரிஞ்சிருப்போம். அப்போது அவரோட அகலம் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம், அவரோட நீளம் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம்.
கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பற்றியே நம்மளால் அளக்க முடியலன்னா கண்ணுக்கு தெரியாத இறைவனை அளக்க முடியுமா? சரியா? அவ்வளோ வல்லமை தான் அந்த குருநாதர் என்ற அந்த விஷயம். எல்லாரும் குரு கிடையாது, சரிங்களா? வெள்ளை துணி கட்டினாலாம் குருன்னு நினச்சிக்காதுங்க. ஊரில் 1000 பேர் 1000 விதமாக வெள்ளை துணி கட்டுவாங்க. குருன்னா தன்னோட இருளை முதல்ல விலக்கி வச்சுட்டு, தன்னோட துன்பத்தை தூக்கி வச்சுட்டு, தான் அடைஞ்ச இன்பத்தை, தான் கண்ட பேரானந்த அந்த நிலையை அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் மட்டும்தான் குரு. தனக்கே வழி தெரியல, நானே பாதாள அறையில் இருக்கிறேன், தனக்கே வழி தெரியல, தன்னை நம்பி வந்தவங்கள யாரால் காப்பாற்ற முடியும்? வாய்ப்பே கிடையாது. அதனால் உலக வாழ்க்கைன்றது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அந்த கவனம் வேணும்னா நான் யார் என்ற அறிவு, அந்த கேள்விகள் எப்போவுமே நம்மளை தொத்திக்கினே இருக்கணும். நம்ம மனசில் 1000 விஷயங்கள் பண்ணலாம், 1000 வேலை செய்யலாம், 1000 ஓட்டம் ஓடலாம். ஆனாலும் நம்ம மனசில் எப்போவுமே சதா ஓடிக்கிட்டு இருக்கிற கேள்வி நான் யார் அப்படின்ற கேள்வி. அந்த கேள்விகள் நீங்கள் கேட்க கேட்க தான் அதுக்கான விடை தானாக கேள்வி கேட்டுக்கும். எப்போவுமே இறைக்கிற கிணறு தான் தூரும், இறைக்காத கிணறு எப்பவுமே தூர போதில்லை, அது பாழடைஞ்சு போயிடும். அங்கே உங்கள் மனமான கிணறு தூரணும்னு சொன்னால் கேள்விகள் சதா ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ பாடம் பண்ணும்போது கேள்வி கேட்கலாமா? அங்கே அந்த தவறுகள் பண்ணவே கூடாது. பாடமாக மட்டும்தான் இருக்கணும். அங்கே வேறு யாருக்கும் வேலைகள் இல்லை. ஏன்னா குரு தான் பாடம், பாடம் தான் குரு. உண்மையிலே உங்களுக்கு குரு மேலே பக்தி இருந்தால், உங்களுக்கு குரு மேலே நம்பிக்கைகள் இருந்தால் பாடத்தில் கவனமாக இருங்க. வேறு சிந்தனைகள் ஓட்டத்துக்கு வேறு எங்கேயும் போகக்கூடாது. சாமி எனக்கு அது தெரியுது, சாமி எனக்கு முது பின்னாடி அப்படி ஓடுது, உச்சியில் அப்படி இருக்குது, எல்லாம் போய் எதையுமே நம்பாதீங்க. நம்மளை நம்ப வச்சு நாம் போகக்கூடிய பாதையை மாற்றி விடக்கூடிய வல்லமை மாயைக்கு உண்டு. எது வரைக்கும் மாயை வரும்? கடைசியான அந்த முடிவான நிலை எட்டு பிடிக்கிற வரைக்கும் மாயை வரும். இது எல்லா மகான்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு, நமக்கும் நடக்கும். அப்போது இதை தான் பண்ணணும்னு ஒரு குதிரைக்கு கட்டின மாதிரி நீங்கள் போகணும் மட்டும்தான் இதோட உச்சத்துக்கு நீங்கள் உங்களால் போக முடியும். அந்த உச்சபட்ச பலனை உங்களால் அனுபவிக்கவும் முடியும். அதனால் எப்போவுமே கவனமாக இருங்க. மற்ற டைமில் கேள்விகளோடு இருங்க, எப்பவும் விழிப்பாகவும் இருங்க.